வெல்கம் டு வேதிகை. என்னுடைய வேதிகை சேனல் ஆன்மீக சம்பந்தமாகவும் சமுதாய சிந்தனையாகவும் போடப்படும் சேனல் இதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பதிவு போட போகிறேன். எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்கோ, பார்த்துட்டு அப்படியே போகாதீங்கோ, ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்கோ, கமெண்ட்ஸ் போடுங்கோ. எதுவாக இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆனால் திட்டி போட்டுறாதீங்கோ, மனசு கஷ்டமாயிடும். அதனால் பார்த்து நல்லதாக போடுங்கோ. இல்லை இது பண்ணியிருக்கலாமே இது பண்ணியிருக்கலாமே எனக்கு ஒரு இது கொடுங்கோ, ஒரு ஒரு சின்ன ஒரு கிளியர் பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். சரியா? 30 வருஷங்களுக்கு முன்னாடி குங்குமம் எப்படி பண்ணினான்னா, மஞ்சள், எலுமிச்சை, படிகாரம், அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் போட்டு வெண்காரம் இதெல்லாமே சேர்த்து போட்டு குங்குமம் பண்ணினேன். அந்த குங்குமம் எப்படின்னா, எட்டுண்டா அரிப்பு கிரிப்புலாம் இருக்காது, நன்னா இருக்கும், எல்லாருமே எட்டுன்னு இருந்தா. ஆனால் கொஞ்சம் நடுவில் இப்போ என்ன பண்ணான்னா, அந்த குங்குமம் அழிஞ்சு போயிடுது, வேர்வைப்பட்டு அழிஞ்சுடுறதுங்கிறதுனால ஒரு ஸ்டிக்கர் போட்டுன்னு வச்சுக்க ஆரம்பிச்சு. இருந்தாலும் அதோடையும் குங்குமம் வச்சுக்கிறது ஒரு வழக்கம்தான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை சில கம்பெனிகள் என்ன பண்ணிட்டு வியாபார நோக்கில் ரசாயன குங்குமமாக பண்ணிட்டு, கலர் குங்குமம்லாம் பண்ணிட்டு, அது பார்த்தா பிச்சுன்றது அரிப்பு. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டிக்கர் பொட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிது. சரி, இந்த ஸ்டிக்கர் பொட்டு வந்ததே ஓகே அப்படின்னு பார்த்தா, அந்த ஸ்டிக்கர் பொட்டுமே அதுக்கப்புறம் மாறின விஷயம்லாம் சொன்னாதுக்குள்ளே குங்குமத்தை வைக்கிறத முறையை முதல்ல சொல்லிடுறேன், எப்படிங்கிறது குங்குமத்தை வச்சுன்னா நல்லதுங்கிறது. சரியா? இப்போ சாதாரணமாக குங்குமத்தை எடுத்தோன்னா கட்டை விரலில் வச்சு இப்படி எட்டுண்டானா வெற்றியும் தைரியம் ரெண்டுக்கும் அதுக்கு. அந்த மாதிரி ஆள்காட்டி விரலில் எடுத்துட்டா மோட்சம், ஆசை தவிர்த்தல், காமம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆள்காட்டி விரலை வச்சுக்கிறது. பாம்பு விரல், அதாவது நடுவிரல், அது எதுக்குன்னா பாதுகாப்பும் நீண்ட ஆயுளும் கொடுக்கறதுக்கு வைக்கிறது. மோதிர விரல், இதில் சில பேர் இப்படி எடுத்து இப்படி தான் வச்சுக்கணும்பா, அப்படின்னா அது அமைதியும் ஞானமும் அதுக்கு தான் இது மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த விரல், நம்மளுடைய விரல்கள் எல்லாமே 4 விரலையுமே யூஸ் பண்ணி பண்ணுறோம். அந்த சுண்டு விரல் மட்டும் பாவம், அது ஐயோ பாவம், அது ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஏன்னா சுண்டு விரலை எடுத்து வச்சுக்கிறதுக்குள்ளேயும் பொருன்னு ஆகிடும் போல இருக்கு, அதனால் வேண்டாம் போல இருக்கு, அதனால் அதுக்கு எதுவும் இல்லை. இதான் விஷயம், குங்குமம் எப்படி வச்சுக்கணுங்கிற அந்த முறை. இந்த ஸ்டிக்கர் போட்டு வந்துன்னு சொன்னேன் இல்லையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கலர் போட்டு வர ஆரம்பிச்சிது. ஸ்டிக்கர்லேயே கலராக மேட்சிங்னு ரோஸ் புடவையா ரோஸு, பச்சையா பச்சை, இப்படி மாற்றி மேட்சிங் வர ஆரம்பிச்சிது. சரி, அந்த மேட்சிங் வச்சுன்னா ஓகே, அதுவாது ஒரு வழியில் ஓகேங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தா பாம்பு நெளிறாப்புல, பூரா நெளிறாப்புல, நட்சத்திரம், நிலா, இதெல்லாம் வர ஆரம்பிச்சிது பொட்டுகளில். அதுவும் ஸ்டிக்கர்லேயே வச்சு எல்லாம் விற்றா. வியாபார நோக்கு, அப்படியாப்பட்ட ஒரு வியாபார நோக்கு. அதுவும் நிறையா போனியாச்சு, எல்லாம் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் காலகட்டத்துக்கு வந்ததுக்கப்புறமா பொட்டு வைக்கிறதுங்கிறது ஒரு நிலை மாறி அதை நாகரீகங்கிற போர்வையில் வர ஆரம்பிச்சிடுது. அப்போ என்ன ஆச்சு, பொட்டுகளோட அளவு குறைஞ்சி இத்தூண்டு கொசு மாதிரி, இத்தூண்டு கடுகு மாதிரி, கண்ணுக்கு தெரியாமல் பெரிய வயசான வேலை கேட்பாண்டி பொட்டு வச்சுட்டு இருக்கியான்னு ஒத்து கேட்கணும், அந்த மாதிரி ஆகிப்போச்சு நிலமை. சின்னதை தூண்டுக்கு கண்ணுக்கு தெரியாத பொட்டு வச்சுக்க ஆரம்பிச்சிதுங்க. இளைய தலைமுறையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான். கண்ணுக்கே தெரியும், கையில் வளையல் போட்டுக்க மாட்டேங்குது, எழுதினா கஷ்டமா, தடங்கலாம். நான்லாம் எம்ஃபில் படிச்சிருக்கேன், இதோட தான் 40-60 பேப்பர் எழுதியிருக்கேன், வளையல்லாம் ஒன்றும் தடுக்கலை. நான் நாகரிகம் குழந்தைகள் அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி போகிறா நாகரிகங்கிற போர்வையில். அப்புறம் இது போனதுக்கப்புறமா இப்போ பார்த்தா பொட்டே வைக்காமல் இருக்கிறது தான் நாகரிகம்னு ஆகிப்போச்சு கடைசியில் பார்த்தா. இது இந்து கலாச்சாரத்துக்கு ரொம்ப சீரழிவு. பொட்டுங்கிறது நம்மளுடைய இந்து கலாச்சாரத்துக்கு ஒரு முக்கியமான அங்கம் குங்குமங்கிறது. அதே மாதிரி கல்யாணம் ஆகி சுமங்கலையாக இருக்கிறவா இந்த நெத்தியில் இங்கே அம்பாள் இருக்காளாம், கங்கை அம்மா இருக்காளாம் இந்த இடத்துல, அதனால் அங்கே வச்சுக்கணும் குங்குமத்தை. அது சில பேர் வச்சுக்கிறதே கிடையாது. சரியா?
இதை வந்து நமக்கே தெரியாமல் இந்த இளைய தலைமுறை என்ன பண்ணிருக்கு, நாகரிகங்கிற போர்வையில் அடிமையாயிடுது. அடிமையாக்கி வேண்டாம் பொட்டே வேணாம் அப்படிங்கிறப்பல இந்து கலாச்சாரத்துக்கே ஒரு சீர்கேடு பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ விழிப்புடன் இருக்கணும். இது வந்து பெற்றோர்களுக்கும் முக்கியம், பெரியவர்களும் முக்கியம். எடுத்து சொல்லுங்க. இதை தயவு செஞ்சு இந்த பதிவை கொண்டு போய் சேருங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பார்க்கட்டும் குழந்தையெல்லாம். இந்து மதத்திற்கு நமக்கே தெரியாமல் துரோகம் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். பொட்டு வச்சுக்கலன்னா, குங்குமம் வச்சுக்கலன்னா. எனவே இது வந்து இந்து தர்மத்தை காக்கிறது ஒவ்வொரு இந்துக்களுக்கும் ஒரு கடமை. அந்த கடமையிலேருந்து நம்ம பின்வாங்கக்கூடாது. அதனால் இனிவரும் காலங்களையாவது நாகரிகத்தை திருப்பி கொண்டு வாங்க. பொட்டு வைக்கிற நாகரிகமாக கொண்டு வாங்க, குங்குமம் வைக்கிற நாகரிகமாக கொண்டு வாங்க. பொட்டே வச்சுக்காத நாகரிகம் வேண்டாம், நம்மளுக்கு தேவையில்லை. நாம் ஒன்றும் மேற்கத்தி கலாச்சாரம் தேவை கிடையாது நம்மளுக்கு. பொட்டுங்கிறது வச்சுக்கணும். காலத்தால் ஏந்துடணுமா, சுவாமியை பார்க்குறோமா, பொட்டு வைக்கிறோமா, நமஸ்காரம் பண்ணுறோமா, இதெல்லாம் தான் முக்கியம். அதை விட்டுட்டு பொட்டே வேண்டாம், வச்சுக்க வேண்டாம் அப்படின்னா ரொம்ப அது சீரழிவு. இந்து மதத்திற்கே, இந்து தர்மத்திற்கே ரொம்ப நம்ம கொடுக்குற ரொம்ப அதாவது என்ன சொல்லலாம், இந்து தர்மத்துக்கே நம்ம செய்கிற பாவத்துக்கு ஆளாகாதீங்கோ. இனிமேல் வரும் காலங்களில் நாகரிகம் என்ற போர்வையில் குங்குமத்தை வச்சுக்கொள்ளுங்கன்னு கேட்டுண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் போடுங்கோ, கமெண்ட்ஸ் கொடுங்க. தயவு செஞ்சு லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, தயவு செஞ்சு பண்ணுங்க. ஓகே, பாய்.